Hello friends, welcome to Taj Beauty Recipe. இந்த வீடியோல கற்றாழை ஜெல் எப்படி வீட்லயே தயார் பண்ணி எப்படி ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிறது அப்படின்றத தான் பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி எங்களோட சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கறதா இருந்தா Subscribe பண்ண மறந்துடாதீங்க. அப்படியே பக்கத்துல இருக்கிற பெல் ஐகானை கிளிக் பண்றதால எங்களோட ஒவ்வொரு லேட்டஸ்டான பியூட்டி ரெசிபியும் உங்களோட நோட்டிஃபிகேஷன்ல வந்துரும். கற்றாழை ஜெல் ரெடி பண்றதுக்கு இந்த மாதிரி சதைப்பிடிப்புள்ள கற்றாழையா பார்த்து எடுத்துக்கோங்க. நான் எனக்கு தேவைப்படுற அளவுக்கு கற்றாழையா இந்த 3 பீசஸ் கற்றாழையை எடுத்துருக்கிறேன். உங்களுக்கு எந்த அளவு தேவையோ அந்த அளவு எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் இந்த கற்றாழையை கட் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா இதிலேருந்து எல்லோ கலரில் ஜெல் வந்து லீக் ஆக ஆரம்பிக்கும். இந்த மாதிரி கற்றாழையை கொஞ்சம் சாய்வாக வச்சிங்க அப்படின்னா இதில் இருக்கிற ஜெல்ஸ் ஃபுல்லாகவே வெளியேறிடும். இந்த எல்லோ கலர் ஜெல்லோடு நீங்கள் வந்து கற்றாழையை யூஸ் பண்ணிங்க அப்படின்னா இது உங்களோட ஸ்கின்னுக்கு அலர்ஜியை கொடுக்கும். ஸோ இதை இந்த மாதிரி வச்சுருந்தீங்க அப்படின்னா கொஞ்ச நேரத்தில் இந்த எல்லோ ஜெல் ஃபுல்லாக வெளியில் வந்துட்டு இந்த மாதிரி ட்ரை ஆயிரும். அதுக்கப்புறமா இதை நீங்கள் எடுத்து அந்த நுனி பகுதியை மட்டும் கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ நான் வாஷ் பண்ணிட்டேன், நுனி பகுதியையும் கட் பண்ணிட்டேன். இந்த கற்றாழை வந்து நல்லா க்ளீன் பண்ணிட்டேன். நீங்கள் இந்த மாதிரி நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ இந்த கற்றாழையில் இருக்கிற இந்த லீனான பகுதியெல்லாம் நான் கட் பண்ணி விட்டுடுறேன். இப்போ இதிலேருந்து ஜெல் எடுத்துடலாம். இதுக்கு இந்த சைடில் இருக்கிற இந்த முள் பகுதியெல்லாம் கட் பண்ணிவிட்டு மேலே இருக்கிற கீழே இருக்க தோல் பகுதியையும் சீவி எடுத்துடணும். எடுத்துகிட்டு உள்ளே இருக்கிற ஜெல்லை மட்டும்தான் நம்ம வந்து யூஸ் பண்ணணும். நம்ம ஸ்டோர்ஸில் வாங்கி யூஸ் பண்ணுற ஜெல் பார்த்திங்கன்னா அதில் வந்து ரொம்ப நாள் கெட்டு போகாமல் இருக்கணுன்றதுக்காக நிறையா கெமிக்கல்ஸ் வந்து சேர்க்குறாங்க. ஆனால் இதை நாம் இயற்கையான முறையில் வீட்டிலையே தயார் பண்ணி யூஸ் பண்ண போகிறதுனால ஃப்ரிட்ஜில் ஒரு வாரத்துலேருந்து 10 நாள் வரைக்கும் ஸ்டோர் பண்ணி வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இந்த ஜெல்லை மட்டும் தனியாக கட் பண்ணி இந்த மாதிரி எடுத்தாச்சு. ஃபஸ்ட்டு நம்ம ஜெல்லை எடுக்கிறதுக்கு முன்னாடி ஒரு தடவை வாஷ் பண்ணோம். இப்போ ஜெல்லை எடுத்ததுக்கப்புறமும் இதை ஒரு 2 தடவை தண்ணீர் ஊற்றி நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்கிற இந்த எல்லா கற்றாழை ஜெல்லையும் சேர்த்து மிக்சியில் போட்டு நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். இந்த கற்றாழை ஜெல் கெட்டு போகாமல் இருக்கிறதுக்கு நம்ம இதில் 2 விட்டமின் இ கேப்சூல் எடுத்து கட் பண்ணி இதுக்குள்ளே இருக்கிற ஆயிலையும் இது கூட சேர்த்து அதுக்கப்புறமா அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ இந்த கற்றாழை ஜெல்லை ஒரு வடிகட்டியை வச்சு வடிகட்டி இந்த ஜெல்லை தனியாக எடுத்துக்கலாம். இப்போ ஹோம்மேட் ஆலோவேரா ஜெல் வந்து ரெடி ஆயிடுச்சு. இதை வந்து நம்ம ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சு ஹேருக்கும் ஸ்கின்னுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.